ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டார். இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ 6 மாதம் சஸ்பென்ஷனில் இருக்கார். அவர் மேலே 17B சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி விளக்கமெல்லாம் கேட்டு என்கொயரிலாம் கண்டக்ட் பண்ணியாச்சு. இப்போ அவர் பண்ண தப்புக்கு அவருக்கு மேஜர் பனிஷ்மெண்ட் ஏதோ ஒன்று இம்போஸ் பண்ணணும். அதாவது டிஸ்மிஸலோ, ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸோ அல்லது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டோ அவருக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ஆர்டர் நம்ம எந்த தேதியிலிருந்து கொடுக்கறது அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே அவரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சஸ்பெண்ட் பண்ண தேதியிலிருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணணுமா, ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் போடணுமா அல்லது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற பனிஷ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ண தேதியிலிருந்து கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அப்படி சஸ்பெண்ட் பண்ண தேதியிலிருந்து முன் தேதியிட்டு அந்த பனிஷ்மெண்ட் ஆர்டரை இம்போஸ் பண்ணக்கூடாது. எந்த டேட்டில் அந்த பனிஷ்மெண்ட் ஆர்டரை நம்ம இஷ்யூ பண்ணுறோமோ அந்த தேதியிலிருந்து தான் அந்த பனிஷ்மெண்ட் எஃபெக்ட்டுக்கு வரும். இது எதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அடிப்படை விதி 54Bயின் கீழ் உள்ள ரூலிங் 8ல் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.